ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேசம் கிச்சன். நான் உங்கள் கவி. மற்றும் ஒரு புதிய ரெசிபியில் நான் பார்க்குறது சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கு என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால், மதுரை ரோட்டுக்கடை மட்டன் சால்னா வித் இட்டலியோட இன்றைக்கு ஸ்பெஷலான நைட் டின்னருக்கு நான் செய்ய போகிறோம். ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணி உங்களை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காட்ட போகிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ஸோ இந்த ரெசிபியை பார்த்து நீங்களும் செய்து சாப்பிடுங்க. கண்டிப்பாக எல்லோரும் பிடிச்சிருக்கும். ஸோ வெரி ஈஸி மெத்தட் தான். நான் உங்களுக்கு என்ன ஸ்டெப்பாக காட்டித்தாரேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Love. Yes, wow, perfect. Love. ஓகே காய்ஸ், இதில் என்னென்ன சாமான் தேவைன்னு எடுத்து வச்சுக்கிறேன். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, மராக்கி மொக்கு அண்ட் கல்பாசி அண்ட் ஸ்டார் பைனஸு, பே லீவ்ஸ் அண்ட் ஜாதிப்பத்திரி, மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, ஜீரகப்பொடி அண்ட் மிளகாப்பொடி. ஓகே, இவ்வளோ இன்க்ரீடியன்ட்டும் கண்டிப்பாக தேவை. மறக்காமல் பெருஞ்சீரக பவுடர் ஸோ எடுத்து வைக்க மறந்துட்டேன். ஸோ ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரக பவுடர் கண்டிப்பாக இதுக்கு தேவை. ஓகே, தேங்க்யூ. ஓகே காய்ஸ், இதுக்கு வந்து தேங்காய் பூ கொஞ்சம் எடுத்து வைக்கணும். கொஞ்சம் முந்திரி, நிலக்கடலை, ஒரு 300 கிராம் அளவு வெங்காயம், 4 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, ஒரு தக்காளி, ஒரு பெரிய தக்காளி, ஒரு சின்ன தக்காளி ஒன்றும். ஸோ 1.5 கிலோ மட்டன். ஸோ மெயினாக நெல் எலும்பு இருந்தால் நான் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் எலும்பும் கொஞ்சோண்டு போகணும். அதான் அடுத்தது இஞ்சி உள்ளி பேஸ்ட். ஓகே, வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி காட்டித்தாலும். இதுக்கு தேவையான எண்ணெயும் உப்பு. ஓகே, நான் அதில் வந்து நல்லெண்ணெய் விட்டாலும் ஓகே, நார்மல் ஆயில் விட்டாலும் ஓகே. ஆனால் பெஸ்ட்டு வந்து கடலை எண்ணெய் நல்லாயிருக்கும். ஸோ நான் இதை நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன். நான் எல்லா இது ஸ்பைசி வந்து எண்ணெயில் போட போகிறேன். வந்து கண்ணாடி பதத்தில் வந்துட்டு. ஸோ இதில் வந்து நான் வந்து டொமாட்டோ போட்டு சேர்க்க போகிறேன். ஓகே காய்ஸ், இது வெரி இம்பார்ட்டன்ட். தேங்காயும், நிலக்கடலை அண்ட் முந்திரி. ஸோ இது வந்து கடைசியாக வந்து இதுதான் மெயின் சாமான். அரைச்சிட்டு நல்லா நைஸாக அரைக்கும். அரைச்சி போட்டு கடைசியாக எல்லாம் கறியெல்லாம் கொதிச்ச அப்புறம் கடைசியாக இறங்கி விட்டு பார்த்து உப்பெல்லாம் பார்த்து வைப்போம். ஸோ இதை வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நல்ல நைஸாக அரைக்குவோம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நான் மல்லித்தலை, புதினா போட போகிறோம். நான் எல்லா மசாலாவும் போட போகிறேன்னா. ஓகே, இஞ்சி உள்ளி பேஸ்ட் போட போகிறேன். ஸோ இவ்வளோதான் கிணக்க. ஸோ இதில் வந்து நான் ஒரு 3 ஸ்பூனில் போட போகிறேன். கிணக்க போட்டால் எரிக்கும். அடுத்தது வந்து நான் இறைச்சியை போட போகிறேன். அடுத்து நெக்ஸ்ட் காய்ஸ். ஓகே, மெயினாக வந்து நான் வந்து எல்லாத்துக்கும் வந்து நான் மோஸ்ட்லி வந்து நான் வந்து கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுறது. அது ஏன்னு சொன்னால் உளுப்பேங்காட்டு கல்லுப்பு வந்து உண்மையில் உடம்பு நல்லது. ஸோ பெரும்பாலும் எல்லோரும் வந்து கல்லுப்பை யூஸ் பண்ணுவது தான் எல்லாருக்கும் நல்லது. ஸோ எனக்கு அவ்வளோ சொல்ல தெரியும். கணக்கை நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதுங்க. ஸோ கல்லுப்பு வந்து பெஸ்ட் எல்லாத்துக்கும். ஓகே, நான் இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி விட போகிறேன்னா. ஸோ தண்ணி கொஞ்சம் தாராளமாக விடணும். ஸோ அப்போ தான் கொஞ்சம் கிரேவியாக கூட வரணும். ஸோ சால்னாண்டா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் விட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் இப்போ பிறகு வந்து பேஸ்ட் அரைச்சி விட்டு அது பிறகு நாங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி பார்த்து விடுவோம். ஸோ இந்த தண்ணி காணும். எனக்கு இறைச்சி இந்த தண்ணி வந்து வரும். ஸோ அதனால் இந்த தண்ணியை காணும். ஓகே, ஸோ அந்த இறைச்சி வந்து மூறு அளவுக்கு வச்சுட்டு இப்போ மூடி போட்டு கொஞ்சம் மூட போகிறோமா. ஓகே, நாங்கள் பார்க்க போகிறோம். கம நல்ல வாசம் வந்துட்டு. ஓகே, வச்சு கொண்டு வந்துட்டு என்ன கொஞ்சம் வேகணும். ஸோ இறைச்சி கொஞ்சம் சொட்டாக வந்தால் தான் நல்லா இருக்கும்.
ஸோ எனக்கு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் விட போட்டேன், இறைச்சின தண்ணியெல்லாம் விட்டுட்டு ஸோ எனக்கு கொஞ்சம் தண்ணி விட போடணும். ஓகே, ஸோ நாங்கள் இப்போ இனி வந்து தேங்காய் கட்டத்தை வந்துட்டோம். ஸோ தேங்காய் அரைச்சதை வந்து ஊற்றி ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகே, அரைக்கிறது நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதே மாதிரி அரைக்கணும். சூப்பராக அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்களா, சால்னா சேர்த்து வந்துட்டு பார்த்தீங்களா, ஏன்னா இதுதான் மெயின் சாமான். ஸோ அரைச்சிட்டு கடைசியாக ஃபினிஷ் பண்ணிக்க போகணும் கண்டிப்பாக. ஹலோ ஐஸ், என்னென்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் டன். ஸோ கொத்தமல்லி போட்டு ஃபினிஷ் பண்ணுறது மேலே ஃபினிஷ் பண்ணி பார்த்து டேஸ்ட் பண்ணி எல்லாம் சுட இட்லியை போட்டு நல்லபடியாக ஊற்றி டேஸ்ட் பார்த்து உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். என்னென்ன ரிவ்யூ சொல்கிறேன் என்னென்னு சொன்னால், அந்த ஃபேஸ் வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்குது. என்ன சொன்னால் காலை ஏர்லி மார்னிங் வேலைக்கு போயிட்டு வந்து வேலை ப்ரிப்பேர் பண்ணி செய்ய கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் சொன்ன ஒர்க் அவுட் பண்ணுவோம், ஜிம்முக்கு போகணும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். என்ன சொன்னால் எனக்கு கண்டிப்பாக போய் ஆகணும். இது 2 நாள் போயில கண்டிப்பாக போய் ஆகணும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி பாடி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எங்களை நாங்களாம் பார்த்துக்கொள்ளணும். ஸோ அதே மாதிரி நல்லா சாப்பிடுங்க, ஆனால் பாடியை நல்லா ஃபிட்டாக வச்சுருங்க. ஓகே, அது வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, வாங்க நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, வா, ஆவி பறக்க சுட சுட இட்லி, அதுக்கு மேலே சுட மட்டன் சால்னா ஊற்றி அப்படி கமகமான்ட்டு அந்த வாசமாக இருக்குது. அப்படியே போட்டு ஒரு பொடி பிடிக்கா, அது வேறு லெவல். ஸோ நான் என்ன செய்ய போகிறேன், உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். நான் வந்து தான் சாப்பிட போகிறேன், உங்களை டேஸ்ட் பண்ணி காட்ட போகிறேன். ஏன்னா நான் ஒர்க் அவுட்டு போகணும், போயிட்டு வந்து தான் சாப்பிட போகிறேன். ஸோ உங்களுக்காக டேஸ்ட் பண்ணி காட்டுறதுக்கான இப்போ இருந்தது. ஓகே, வாங்க சாப்பிட்லாம். அந்த மாதிரி அப்படியே என்ன அப்படியே இந்தியா கூட்டிகிட்டு போயிடுச்சு. அதே மதுரை வாசம், அந்த வாசத்தோட வா வேறு லெவல். ஃபர்ஸ்ட் கிளாஸ். உண்மையாக என்னோட மகன் அவன் வரவே மாட்டான். அவன் அவ்வளோ கிரேசி. அதோட தான் என்னோட மகளும் அவள் தான். வா, வெரி நைஸ். கண்டிப்பாக எல்லோரும் செய்து சாப்பிடுங்க. வெரி ஈஸியாக இருக்கும். உங்கள்கிட்ட செய்ய முடியாது, பரோட்டா செஞ்சு சாப்பிட்றேன். பரோட்டாவும் அவனே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சாப்பிடுங்க. வா, ஹாய் காய்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து, பிரச்சனை இல்லை. என்ன கமெண்ட்டாக பரவாயில்ல, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை கண்டிப்பாக மறக்காம அமர்த்துங்க. ஓகே, நம்ம அடுத்த வீடியோ வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு வீடியோட போட போகிறேன். ஸோ அவங்க கேட்டிருக்காங்க, அது சில்லங்கள் சாப்பாடு தான். கண்டிப்பாக உங்களோட அடுத்த சாப்பாடு மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ, பாய். அதே காத்து வாசம் வேற, அதே மண்ணு வண்ணம் வேற, அதே மக்க வாழ்க்கை வேற, ஒண்ணு மட்டும் மாறவில்லை. மத்த நாட்டு சுவையெல்லாமே ஒத்த வேலை உடைய போல, சுத்தமான நம்மூர் சுவையோ ஆத்தா தந்த உசுர போல. மூட்டி பாசம் கொட்டி